பிஜேபியினரை விட பிஜேபி அனுதாபிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நம்பர் 10 ஏதோ தொகுதியில் நம்மகிட்ட தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம். அந்த அதிமுக தலைமையில் பாமக இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற போது ராமதாசுடைய கட்சியும் ராமதாசுக்காக விழுகிற வாக்குகளும், சசிகலாவை சார்ந்த சமுதாயத்தினர் சசிகலாவுக்கு போட போற வாக்குகளும் அந்த அணிக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள் அதிமுக பாமக என்கிற அடையாளத்தோடு. நாம ஆட்சிக்கு வர்றதை நோக்கி வீறு நடை போடலான்னு அதிமுக நினைச்சா அண்ணாமலை பின்னோக்கி இழுக்கிறார். அது மறுக்க முடியுமா? என்ன சொல்றார்? நான் ஏன் போட்டியிடலைன்னு மே 4ஆம் தேதி சொல்லுவேன். அது என்னைக்கு சொல்றீங்க? பிரச்சார சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அண்ணன் ஏதோ வருத்தத்தில் இருக்காரு. அடுத்த செகண்ட் தெரியும் சார், தான் பேர்ல ஒரு லெட்டர் வெளியில போயிருக்குன்னு. யார் தெரியுமா அது முதல்ல மறுத்தா? சொல்லுங்க, அது யார் மறுத்தா முதல்ல? இது அண்ணாமலையின் கடிதம் அல்ல, ஃபேக். ஒரு யூடியூப் நிறுவனம் சொல்லுது. அதை எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அங்கிருந்தே இது என் கடிதம் இல்லைன்னு ஒரு ட்விட் போட முடியும் சார். ஏன் மௌனமா இருந்தார்? சொல்லுங்க சார். 4 நாள் மௌனம் ஏன்? அந்த 4 நாள் அந்த களத்தை அந்த கட்சிக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்தமா என்டிஏவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் ஒரு துளி கூட அவர் கவலைப்படலையே. ஆனால் இன்னைக்கு கிடைக்கிற தகவல், குறைஞ்சது 25 தொகுதி இல்ல தாவேக வேட்பாளர்கள் விலை போயிட்டாங்க, சிலருடைய கைகளுக்குள்ள போயிட்டாங்க. எங்கள் கட்சியினுடைய வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதில் சதி நடந்ததோ தவறு நடந்ததோ நிராகரிச்சிட்டாங்க. சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் விசில் சின்னத்தை பெறுவார், அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். விஜய் இந்நேரம் வாயை திறந்து சொன்னா தானே சார் இந்த பலவீனம் தமிழ்நாடு முழுக்க பரவாம இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகை லட்சுமண் அவர்கள் சந்திப்பவர் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட்காரர்களை திமுக தான் வெற்றி பெறும்ட்டு உறுதியாக சொல்றீங்கன்னு இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. இருக்கிற கலைச்சூழல், கூட்டணி அமைந்த விதம், அதில் ஏற்பட்ட சங்கடங்கள், அந்த சங்கடங்கள் மறைகிற வேகம், இதையெல்லாம் வச்சு ஒரு பார்வை பார்ப்பாங்க. இந்த 26 தேர்தலின் மையப்புள்ளியாக இருக்கிற விஜய் ஏற்படுத்துகிற தாக்கம், இயல்பாகவே வர்றதுன்னு ஒரு ஆதரவு தளம் அவருக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு புதிய கட்சியினுடைய தலைவர், ஒரு புதிய கட்சி தேர்தல் அரசியலில் இவ்வளவு சுணக்கமாக இருக்கக்கூடாது. டெய்லி பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் ஒரு பம்பரமாக சுழல வேண்டிய நேரத்தில் எனக்கு அனுமதி கொடுக்கலாம, குத்திட்டான், அவன் கிள்ளிட்டான்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் முடங்கிக்கிட்டீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தானே தவிர தேர்தல் ஆணையத்திற்கோ திமுகவுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்ல. இந்த அடிப்படை விஷயத்தை ஏனோ விஜய் புரிஞ்சுக்கல. ஸோ இதையும் ஒரு தாக்கத்தை வச்சு தான் அப்போ இந்த இதில் யார் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்து திமுகன்னு சொல்கிறோம். அந்த திமுகவே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அல்லது இவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கேயும் சில சங்கடங்கள் அடுத்தடுத்து நடந்து போச்சு. எதிர்பார்க்கப்பட்ட சங்கடங்கள் தான். நம்ம கூட்டணி பயங்கரமான இல்லை, ஏன் அந்த பயங்கரமான கூட்டணி அமைஞ்ச பிறகு அந்த பயங்கரமான அணியில் இருந்த ஒருத்தரும் ஒரு சங்கடத்தை பின்னோக்கி அவங்களே இழுத்த மாதிரி பொது வெளியில போட்டு பல விஷயங்களை உடைச்சாங்க. அது நல்லது இல்லைன்னு சொல்றேன் நான். அதுதான் கமலஹாசனை கூப்பிட்டு நீங்க 2 இடம் கொடுக்குறோம், நீங்க உதயசூரியனை நில்லுங்கன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு சுயமரியாதையை மனசுல வச்சோ அல்லது எங்க அடையாளம் வேணுன்றக்காக டார்ச் லைட்ல கொடுங்கன்னு அவர் கேட்கிறார். அப்புறம் வேணவே வேணாங்கிறார். அது கமலஹாசன் செய்த அரசியல் தவறு. அது கரெக்ட் தானே சார்? அவருடைய இண்டிவிஜுவல், சரி, என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வேணும்ன்ற 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் உங்க பின்னாடியே சுத்தி வந்தவங்களை 2 பேர் எம்எல்ஏ ஆக்கணுங்கிற அந்த சுயநலம் கலந்த தேர்தல் அரசியல் பார்வையை கமல் பார்க்க தவறிட்டார். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவங்க உதயசூரன் நிக்க சொன்னாங்க, டார்ச்சில் நிக்கிறேன் நான் சொன்னேன்னு இதெல்லாம் பொது வெளியில நீங்கள் நானும் விவாதிக்கிற அளவுக்கு வந்துட்டு கூட திமுக அதை அனுமதிச்சிருக்க கூடாது. அப்படி வந்துட்ட பிறகு கமலஹாசனை இப்படி நடத்தியது சரியில்லைன்னு திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாரு. இதெல்லாம் பூட்டிய அறைகளுக்குள்ள நடக்க வேண்டிய ஆலோசனை. பேப்பரில் டிவியில் இந்த மாதிரி விவாதங்கள் விவாதிக்கிற அளவுக்கு வந்திருக்கக்கூடாது. அது மாதிரி மார்க்சிஸ்டுகளுக்கோ நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம்னு இந்த நிமிஷம் வரைக்கும் பேட்டி கொடுக்கலாமா? அது நீங்கள் உள்ளுக்குள்ளேயாவது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பொது வெளிக்கு வர்ற போது நடிக்கவாவது செய்யணும் இல்லையா? அப்படி சில சங்கடங்கள் திமுக அணியில் இருந்தது. அதிமுக அணியில் பிரதானமான கட்சினா மத்தியில் ஆளுகிற அந்த அடையாளத்தோடு இருக்கிறது பிஜேபி. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை, ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் விவரங்கள், இந்த ரெண்டுமே அந்த அணியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பிஜேபியினரை விட பிஜேபி அனுதாபிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நம்பர் 10 ஏதோ தொகுதியில் நம்மகிட்ட தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம்.
அதை நியாயப்படுத்துகிற மாதிரியோ அல்லது அப்படி ஒரு கோபம் இருப்பது நிஜந்தாங்கிற மாதிரியோ அண்ணாமலையினுடைய பூடகமான கருத்துக்கள் அதுவும் அந்த அணிக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஸோ அந்த அணிக்கும் இந்த அணிக்கும் பலவீனம் சரியாக போச்சுன்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நிற்கிறத பார்த்தா ஒரு ஸ்டெப் திமுக அஹெட்ல இருக்குது, ஒரு அடி முன்னால் நிற்கிறது அப்படிங்கிற கருத்துக்கு இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் வர்றாங்களே தவிர திமுக தான் ஜெயிக்கும் நம்ம ஒன்றும் சோழி உருட்டி போட்டுலாம் நம்ம சொல்லலை. ஆனா உறுதியா நிறைய பேர் அப்படிதானே இல்லை, சொல்லலாம். அது அவங்களுடைய பார்வையா இருக்கலாம். நான் இந்த பலவீனத்தை எல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் மெனக்கிடணும், திமுக கொஞ்சம் அசந்தாலும் வெற்றி என்பது பாதிக்கப்படுங்கிற ஸ்டேஜில் தான் நான் இருப்பேன். ஒரு ஸ்டேஜ் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க, அதை நான் மறுக்கல, கடைசி வரைக்கும் மாற்றிக்கல, இன்னைக்கு வரைக்கும் மாற்றலை. ஆனா அவங்க கொடுத்த இலவச திட்டம் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்றேன். ஆனா அதே இந்த 5 ஆண்டு ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குல்ல சார்? இல்லை, அது மக்கள் எடை போடட்டுமே சார். லாண்டாடில் கொலை கொள்ளை கற்பழிப்பு விஷயங்கள் அதை பார்த்து மட்டுமே மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. சில கரும்புள்ளிகள் மாதிரி இந்த ஆட்சியிலையும் சில சம்பவங்கள் நடந்தது. திருநெல்வேலியில் ஒரு மாதம் முன்னாடி ஒரு ஊருக்குள்ளே போய் பைக் எடுத்துகிட்டு போய் இளைஞர்கள் போய் வெட்டினது அப்படின்னு பார்த்தா அது நேரடியாக திமுகவுக்கு அப்படி இப்படின்லாம் ஒரு தார்மீக கடமை, தார்மீக பொறுப்பும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது ஆளுகிற கட்சியினுடைய கடமை தான், அதில் மறுக்கல. எல்லா ஆட்சியும் நடக்குது. இன்னைக்கு சாத்தாங்குளத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கேன். இது எப்போ நடந்தது? அதிமுக ஆட்சியில் நடந்தது. எடப்பாடி அந்த அப்பா பிள்ளை 2 பேரையும் கொண்டுட்டு 6 மணிக்கெல்லாம் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பணும்னு எடப்பாடி உத்தரவு போட்டாரா? இல்லை. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஏட்டையா, அந்த எஸ்ஐ செஞ்ச தவறுகளுக்கு தார்மீக பொறுப்பை எடப்பாடி ஏத்துக்கல. அவரு போலீஸ்காரன் கொடுத்த அறிக்கையை படிச்சார், பட் ஸ்டில் அவர் மேலதான் அந்த பொறுப்பு வரும். அந்த தார்மீகத்தை ஒரு அளவுக்கு தான் மக்கள் எடை போட்டு பார்க்க முடியும். கொலை நடந்துச்சுன்னா அப்படி நடந்த சம்பவங்கள் நடந்த பிறகு ஒரு அரசு எப்படி நடந்துக்கிறதுன்னு தான் மக்கள் இன்னும் கொஞ்சம் விவரமான மக்கள் எடை போடுவாங்க. அப்படிதான் இந்த அரசையும் எடை போடணும்னு நான் பார்க்குறேன். சார், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும். 2006 2011 கருணாநிதி ஆட்சியில் பவர் கட்டு ஒரு இது, லா அண்ட் ஆர்டரும் ஒரு இது. ஜெயலலிதா திரும்ப வந்தாதான் லா அண்ட் ஆர்டர் சரியாகும். அவங்க தான் முதலமைச்சர் வந்த உடனே இங்க இருக்க ரவுடிகள்லாம் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி? இல்லை, அது நிஜம்தான். ஜெயலலிதா இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை அமல்படுத்தினாங்கல்ல, அவரை விமர்சிக்கிறவர்கள் கூட ஒத்துக்குவாங்க, அது மறுக்க மாட்டாங்க. சரி, இப்போ அந்த ஜெயலலிதா இல்லையா, யாருக்கு போடுவா இதையெல்லாம்? இப்போ அந்த ஜெயலலிதா இல்லை, அந்த எடப்பாடி தான் சாத்தாங்குளம் சம்பவத்தை இப்படி நியாயப்படுத்தினார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு ஒரு பொறுப்பற்ற வகையில் நடந்துக்கிட்டார், அதுக்கும் தார்மீக பொறுப்பாக நடக்குன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். அப்படி நடக்கிற சம்பவங்களுக்கு அந்த ஆட்சியாளர்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, வக்காலத்து வாங்காமல் சட்டப்படி இந்த வழக்கு நடத்தி எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, இப்படி பார்த்து தான் எடை போட்டிருக்காங்க, எடை போடுவாங்கன்னு நான் நம்புறேன். கஸ்டடி டெத் எவ்வளவு நடந்திருக்கு சார்? இல்ல சார், இதெல்லாம் சார், நீங்களும் நானும் இதை பட்டியல் போட்டு எடப்பாடி ஆட்சியில் 210, திமுக ஆட்சியில் 317 அப்படிலாம் ஷாக் ஆக வேண்டாம். எப்பயுமே திமுக தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை, அது ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அப்படி இருக்க சரி, இல்லை எனக்கு ஒன்று புரியல. அதாவது இதே வரலாறு 32 வருஷமா அதிமுக இருந்துச்சு. ஜெயலலிதா அதை உடைச்சாரா? சரி, அது மாதிரி ஸ்டாலின் உடைக்க மாட்டார்னு ஏதாவது இருக்கா? இல்லை, எப்படியாவது உடைச்சோன்னு நான் போய் பிள்ளையார் கோயிலில் போய் தேங்காய் உடைக்க போகிறேன்னா? எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு ஸ்டாலினை, நமக்கு தேவையாது. இருக்கிற கலைச்சூழலை நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம். நம்ம 2 பேரும் இல்லை நம்மளை மாதிரி இல்லை என்னை போன்றவர்களும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கலாம். என்னது அண்ணா திமுகவா, அப்புறம் நான் யார் அப்படின்னு விஜய் ஆட்சியை பிடிக்க மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு பேச்சு. இது ஜனநாயக நாடு சார். விஜய் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவரை நோக்கி லட்சக்கணக்கான பேர் போகிறான். அவருக்கு ஒரு சில பொறுப்புணர்வுகள் வரணுமேனு தான் நம்ம சில விஷயங்களை சுட்டி காட்டுறமே தவிர, விஜய் ஆள்வதற்கே தகுதியற்றவர், வேட்புமனுவே தாக்கல் பண்ணக்கூடாது நம்ம தான் சொன்னோமா? இல்லை. அப்போது அந்த விஜயும் கூட ஆட்சியை பிடிக்க மாட்டார்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு பொது பார்வை பார்க்குறோம், இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் அலசுறோம், நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம். மக்கள் என்ன பார்வை பார்க்குறாங்க, என்ன முடிவெடுக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. இரு திராவிட கட்சிகளும் சரி விஜயை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இவ்வளவும் அவர் பிரச்சாரத்துக்கு வர்றதில்லை, ஏதோ ஒரு அப்படி வராமலேயே விஜய் என்கிற ஒரு தனிநபர் ஒரு நடிகராக ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தது நிஜம். விஜய் சொன்ன அந்த வார்த்தை கரெக்ட். ஒரு வீட்லயே ஒரு ஓட்டு இருக்குன்னு சொன்னது நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஒரு நடிகனா என் வீட்டுக்குள்ளேயும் தான் இருக்கிறார், நான் விஜய்க்கு போடுவேனா மாட்டானான்னு விஜய்க்கு தெரியாது. இல்லை, பேச்சுக்காக சொல்றேன், என் வீட்டில் இருக்கிறவங்க விஜய்க்கு போடுவோமா மாட்டோமான்னு விஜய்க்கு தெரியாது. ஆனால் என்னையும் சேர்த்து சொல்றாரு அந்த வீட்டில் ஒரு ஓட்டு எனக்கு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கால்குலேஷன் அவர் நம்புறது நடக்குதா நடக்கலையா நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு நடிகராக போய்விட்ட விஜயை பார்த்து, அவர் போகிற இடமெல்லாம் இப்படி கூடுகிற கூட்டத்தை பார்த்து 2 திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, பிஜேபி ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள், அதில் இருக்கிற சின்ன அடுத்த தோழமை கட்சிகளுக்கும் கூட ஒரு பயம் வரணும்.
இதை நான் இப்போ சொல்லலை சார், 6 மாசமா சொல்றேன். அப்போனா ஏன்னா நம்மளை என்ன பண்ணுவாரு, நம்ம கட்சி ஓட்டும் தானே அதில் கரைஞ்சு போகும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும்னு நான் சொல்றேன். அது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி விவாதிக்க வேண்டிய சூழல் இந்த எல்லா கட்சிகளுக்கும், வாக்கு வங்கியை வைத்திருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போனா திமுக கூட்டணியில் இருக்கிற பிசிகா திரும்ப எடுத்த நடவடிக்கை கரெக்டு தானே சார்? என்னது? தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கொள்ளணும். இதனால விஜய்னால் நம்மளுக்கு ஸ்பாயில் பண்ணுவார், அதனால மத்தியில் இருந்து மாநிலத்துக்கு வரணுன்ட்டு ஒரு ஆக்ஷன், காட்டு மன்னார் கோவிலை நிற்கணும்ன்ட்டு ஒரு ஆசைப்பட்டார். இது கடைசியில் அவர் பின்வாங்க வச்சுட்டாங்கல்ல. பின்வாங்க வச்சுட்டாங்கன்னு என்ன யார் பண்ணா? அவரே தான் அதை அறிவிச்சார். அதில் அவர் சீரியஸாக இல்லைன்னு அவர் அறிவித்த முதல் நாள்லேருந்து நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நமக்கு அங்கே நடக்கிற தகவல் நமக்கும் தெரியும். ஒரு சில அதிர்ச்சி வைத்தியம் சில பேருக்கு கொடுக்கறதுக்காக அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் அது. சரி, ஒரு மாநில அரசியலுக்கு வந்துட்டா விஜயனுடைய வளர்ச்சியை தடுத்துருவாரா? ஒரு பேச்சு கேட்குறேன். அவர் காட்டு மன்னார் கோயில் தொகுதியில் நின்றால், எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டால் விஜயனுடைய வளர்ச்சியை தடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் பின்வாங்கியதன் மூலமாக விஜயனுடைய வளர்ச்சி தடுக்க முடியாது. அப்படிதான் இருக்கா? இந்த ஈக்குவேஷனே தப்பு சார். இல்ல, அவருடைய பிரச்சாரத்தின் மூலமா அதை இப்ப பண்ணுங்க. சரி, நான் கேட்கிறேன், காட்டு மன்னார் கோயில ஒரு போட்டியிடல, நேத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு திருமாவளவன், யாருக்காக? ஆனா அவர் பிரச்சாரம் பண்றப்ப சில இதெல்லாம் கொட்டேஷன் கொடுக்கறப்ப அந்த பிரச்சாரத்துல இருக்கிற தொண்டர்கள் பெருசா கை தட்டல சார், ஆதரவு கொடுக்கல. அதை பத்தி நம்ம டிஎம்கே சொன்னவே கவர்மெண்ட் மௌனமா இருக்கிறாங்க. அதையும் அவ்வளவு பாதிப்பு பட்டிருக்காங்க இருக்கலாம். அதையும் திருமாவளவன் கவனிக்கட்டுமே. ஒரு சுய பரிசோதனைக்கு அந்த மாதிரி காட்சிகளையும் அவர் எடுத்து பரிசோதனை பண்ணிக்கட்டும். தன்னை திருத்திக்க வேண்டியதுனா மாத்திக்க வேண்டியதா மாத்திட்டு போட்டுமே. நமக்கு என்ன அதை பத்தி கவலை? நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கறதான நம்ம வேலை. உண்மையிலே இந்த 5 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வளர விடாமல் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு, அதனால அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி போச்சு இல்லை சார். இப்ப யாரு கட்டுப்படுத்தினா? அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கட்டும். அப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த அணியில் தொடர்ந்தால் அது அந்த கட்சியும் அந்த கட்சி தலைவரும் செய்த தவறு தானே தவிர நீங்களும் நானும் வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை. அந்த கட்சியோட நீங்க சொன்னீங்க இல்லையா, திருமாவளவன் பேசுறபோது அவங்க கம்முன்னு இருக்காங்க, கை தட்டாம இருக்காங்கன்னு. இதை ரீட் பண்ணிட்டோம். அவரு இப்ப கட்டி போட்டா என்ன கட்டுப்படுத்தினார்? ஸ்டாலின் என்ன கட்டுப்படுத்தினார்? இல்ல எடப்பாடி என்ன அவங்க தோழமை கட்சியில கட்டுப்படுத்தி இருக்கிறார்? யாரையும் கட்டுப்படுத்த முடியாது சார். ஒரு நிமிஷம் இருங்க. 2 தொகுதியில உதயசூரியன் நில்லுங்கன்னு ஸ்டாலின் சொல்றார் கமலஹாசனை பார்த்து. நான் நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. கட்டுப்பட்டு சரிங்க ஐயா அப்படின்ட்டு கமல் சரின்ட்டு 2 தொகுதியில உதயசூரியன் நின்றிருந்தால் அது நீங்க சொல்றது கரெக்ட், நிர்பந்தப்படுத்தி. இது ஒரு பார்வை. அதே உதயசூரியன்ல நிக்கிற வைகோ எவ்வளவு போராடினார், நாங்க எங்க சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னு. சீர்காழியில் மட்டுமா தனியா நிக்கிறோம்னார். அப்புறம் யோசிச்சு பார்க்குறார், சீர்காழியில் இப்போ பிரச்சனை போட்டி இப்படி போயிட்டு இருக்கு, நானும் உதயசூரனுக்கு வரேங்கிறார். இப்போ வைகோக்கு கொடுத்த அழுத்தமா காரணம் இல்லை, களச்சூழல் காரணம். ஸோ புத்திசாலித்தனமா வெற்றியை மட்டுமே மனதில் வைத்து எடுக்கிற முடிவுகள் அந்தந்த கட்சியும் கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தானே தவிர ஸ்டாலினுக்கு என்ன ரோல்? இன்னொன்று இருங்க, எடப்பாடி வார்த்தை சொன்னார், ஜான் பாண்டியனும் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியும் அவர்கள் எந்த சின்னத்தில் நிற்பது என்பதை அவர்களே முடிவு செய்வார்கள். அவர் கட்டுப்படுத்தினாரா? இல்லை. ஆனா இங்கே சார் நான் சொல்றேன், அவங்க முடிவுக்கு அவங்க விட்டுறாங்க. இப்ப அதே தான் சீர்காழியில நீங்க தனியா நிக்கிறீங்க நின்று கொண்டார், வைகோ அறிக்கை விட்டார். வைகோ அறிக்கைக்கு பின்னால் திமுக கையை முறுக்கியது ஆதாரம் இருக்கா? இல்ல வைகோ ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? இல்ல யார்கிட்ட புலம்புனார், என்னப்பா ஸ்டாலின் என்னை போட்டு இவ்வளவு ப்ரெஷர் பண்றாரு, எங்கேயாவது தகவல் வந்திருக்கா? நாமளாம் ஒரு விஷயத்தை போய் திணிக்க கூடாது. பொது வெளிக்கு வந்தால் அதை எடுத்து விவாதிக்கலாம் நம்ம. சரி சார், இப்போ 2 கூட்டணி இருக்கிறதே இனி முடிவு செய்யப்போது பிரச்சாரம் தான். ஆமாம், இந்த பிரச்சாரம் இன்னும் 13-18 நாட்கள் இருக்கு. அப்படி இருக்கு, இந்த பிரச்சாரத்தில் யார் சார் முன்னோக்கி போகிறாங்க? இல்லை முன்னோக்கி போகல, ஒரு சரியான நேரத்தில் அல்லது எந்த நேரத்தில் தொடங்கணுமோ அந்த நேரத்தில் தொடங்கினதில் ஸ்டாலினும் எடப்பாடியும் முந்திக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதில் எடப்பாடி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடியே போய் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை பாதி தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தான் அந்த கட்டாயம் இருக்குது. ஆளுகிற கட்சிக்கு பல பலங்கள் இருக்குது. கொஞ்சம் பின்னாடி போய் கூட அப்படி போய் ஜாயின் பண்ணிக்கிற அளவுக்கான அதிகார பலம், கட்டமைப்பு பலம் இருக்குது. அதில் ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் தேவை இருந்தது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி முன்னாடியே பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இந்த களம் சூடுபிடிக்க ஆரம்பித்த பிறகும் கூட பிரதான போட்டியாளர்கள் ஒருவராக இருக்கிற விஜய் இன்னும் அந்த அளவுக்கு வேகம் காட்டலைன்னு நான் உங்கள்கிட்ட சுட்டி காமிச்சேன். சீமான் வழக்கம் போல எந்த நேரத்தில் தொடங்கணுமோ தொடங்கி முதல் ஆளாக 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அறிவிச்சுட்டு அவர் எப்பயோ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன் திமுகன்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, ராமதாஸும் சசிகலாவும் இன்னைக்கு அரசியல் ரீதியாக ஒரு பிரதானமான பிம்பங்கள்ங்கிறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. மதிக்கத்தகுந்த தனிநபர்கள், பிரபலங்கள்.
அப்படி என்னப்பா பெருசாக கட்சி வச்சுருக்காங்க, அந்த கட்சியை 2ஆ உடஞ்சிருக்கு, அந்த அம்மாவுக்கு என்ன கட்சி இருக்குன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் வச்சு அதை வாங்கி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நகைச்சுவையாகவோ நக்கலாகவோ பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த 2 பேருமே கிட்டத்தட்ட 40-50 தொகுதிகளில் வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவர்கள் வாங்குகிற ஒவ்வொரு வாக்கும், வாங்க போகிற ஒவ்வொரு வாக்கும் என்டிஏவுக்கு போக வேண்டிய வாக்குகள். ஏன்னா இவர் அதிமுக அரசியல் பண்ணவர் சசிகலா, பாமக என்டிஏவில் இருக்கு. இதே அன்புமணி போய் திமுகவில் சேர்ந்திருந்தாருன்னா அந்த அணியில் அந்த வாக்குகள் திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் நான் சொல்லியிருப்பேன். அந்த அதிமுக தலைமையில் பாமக இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற போது ராமதாசுடைய கட்சியும் ராமதாசுக்காக விழுகிற வாக்குகளும், சசிகலாவை சார்ந்த சமுதாயத்தினர் சசிகலாவுக்கு போட போகிற வாக்குகளும் அந்த அணிக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள் அதிமுக பாமக என்கிற அடையாளத்தோடு. அப்படி போகிற ஒரு ஓட்டுமே திமுகவுக்கு தான் பலன் சேர்க்கும் சார். நான் அதனாலையும் தான் சொல்றேன் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் நம்ம சொல்றோம். அதுவே நான் மாற்றி சொல்றேன் சார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் 16 இடம் தான் ஜெயிச்சாங்க. யாரு? அதிமுக. அதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் 7 டெபாசிட் போன 5 தென் தமிழகத்தில் தான். அப்படி இருக்க அந்த ஓட்டு எல்லாமே திமுக போயிட்டு இருந்தது. இப்போ சசிகலா வந்ததுனால அந்த முக்குளத்து வாட்டு வாங்குற, அதனால டிஎம்கேக்கு மைனஸ் அந்த பார்வையும் சரிதான். ஆனால் அந்த தேர்தலில் சசிகலா களத்துக்கே வரல. சரியா? இப்ப களத்துக்கு வந்துட்டாங்க. வந்த சசிகலா யாருடைய வாக்குகளை வாங்க போறார்? அவங்க முக்குளத்தூர் வாக்கு. அந்த முக்குளத்தூர் இது வரைக்கும் யாருடைய வாக்கு வங்கியாக இருந்தாங்க? அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக இருந்தாங்க 2016 வரைக்கும். இப்போ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். தென்காசியில திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே முக்குளத்தூர் தான். ஆமா, காரணம் எதிர்த்து நின்ற 2 பேர்னு தனித்தனி சூழல்கள் தீர்மானிச்சது. இப்போ முக்குளத்தூர் 100 பேர்ல 90 பேர் அதிமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அது அதிமுக வாக்கு வங்கின்னு சொல்லுவாங்க. அதுல நாடாளுமன்ற தேர்தல் இப்போ ஒரு 60 பேர் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க, 100ல் 60 பேர் திமுக வாக்களிச்சாங்க. அந்த 60ல் இப்போ 30 போனா கூட 30 திமுகவுக்கு பிளஸ் தான். இது வரைக்கும் வாக்களிக்காத முக்குளத்தூர்ல 100 பேர்ல 60 பேர் போட்டுட்டு தான் அந்த 60 30 ஆனாலும் அது பிளஸ் தான். நான் கேட்கறது அந்த 30 சசிகலா என்டிஏக்கு வாங்கி கொடுத்திருந்தா அதனுடைய பலம் என்ன? அந்த 30 அந்த பக்கமும் போக விடாமல் தனியாக வாங்கி வைக்கிறதுடைய விளைவு என்ன நான் கேட்கிறேன். அங்க டிடிவி தினகரன் இருக்காரு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் இவங்க வாங்குற ஒரு வாக்கும் திமுகவுக்கு உதவும். அதே டிடிவி தினகரன் எப்படி பிரிச்சு திமுக வெற்றிக்கு உதவினாரோ அவர் விரும்பாமலேயே எடப்பாடியுடைய பிடிவாதத்தால், இந்த முறையும் எடப்பாடியுடைய பிடிவாதத்தால் அந்த வாக்குகள் அப்படி வெளியில போகுதுங்கிற. சசிகலா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ராமதாஸ் விஷயத்துல எடப்பாடிக்கு ரோல் இல்லை. அங்க ஒரு ஃபேக்டர் வந்து இப்ப விஜய் வந்து ஒரு நின்றுருக்காருல்ல. நீங்க 2020 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா கூட டிடிவி இருந்தாரு, கமலஹாசன் இருந்தார். அப்பையும் 5 முனை போட்டி. நிச்சயமா அதிமுக ஒரு பலம் தான் சார். டிடிவி வந்தது தன்னை விட்டு போன முக்குளத்தோர் வாக்குகளை ஒரு 50ல் 70 பேர் 80 பேர் வந்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 50 பேர் திரும்பி வந்தா கூட அது அதிமுகவுக்கு பலம் தான். அதனால போன 2024 தொகுதி அவரால் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து சசிகலா இப்பதான் வந்திருக்காங்க. அப்படி இருக்க அதே முக்குளத்தூர் இது நம்மளுக்கு சசிகலா போறது வேஸ்ட் தானே. அதுவே அப்படின்னு நினைச்சு டிடிவி இருக்கிற அதிமுகவுக்கு போடலாம்னு முக்குளத்தூர் நினைக்கலாம். தாராளமா நினைக்கலாம். அது ஒரு பார்வை. நான் சொன்னது ஒரு பார்வை. இன்னொரு பார்வையும் கூட நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். அந்த வாக்காளர்கள் நிறைஞ்ச அந்த பூத்துல, தொகுதியில, மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுதுன்னு ரிசல்ட்டை கையில வச்சுக்கிட்டு நம்ம பேசுனதுல, நம்ம பார்த்ததுல யாருடைய பார்வை, யாருடைய கருத்து சரியா வச்சு நம்ம அப்பதான் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர, இப்ப நீங்களோ நானோ மற்றவர்களோ பேசுறது எல்லாமே அவர்கள் மனதுக்கு தோணுன கருத்துக்களை பார்க்குற பார்வை தான். இதுதான் நடக்கும்னு அறுதிட்டு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்லக்கூடாது. ஆனா 2001 இவ்வளவு பெரிய ஸ்பாயிலர் விஜய் மாதிரி யாரும் இல்லை. ஆனா இப்ப 2000 அதனாலதான் இவர் என்ன பண்ணுவாரு ஸ்பாயிலர். அதனாலதான் ஸ்பாயிலர் ஒரு கணக்கும் போட முடியாது. இல்ல இவருக்கு இப்படி இப்படி வரும் போடவே முடியாது. அதனாலதான் எல்லாரும் பயப்படணும்னு நான் சொன்னேன். பதட்டம் இருக்கிறதுக்கு காரணம் அதை விஜய் யாருடைய ஓட்டை வாங்க போறாரு அப்படிங்கிறது. அப்போ கூட்டணி வலிமையை பார்க்குறோம். அப்போ திமுக நல்லா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது கூட்டணி வலிமையோட இருந்துச்சு. அந்த வலிமையோட இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதுதான் சார் நானே சொல்றேன். இதுல என்ன இருக்கு? யாரும் தீர்ப்பு எழுத போறது இல்ல, நீங்களும் தீர்ப்பு எழுத போறதில்ல, நானும் தீர்ப்பு எழுத போறதில்ல. இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே கொண்டாந்து முன்னாடி வைக்கிறோம். அது என் பார்வையில நம்ம பார்ப்பேன், நீங்க உங்க பார்வையில நீங்க கேள்வி கேட்பீங்க. அது போல அதிமுக சரி அந்த பலவீனத்தை பயன்படுத்தி, திமுகவில் ஏற்பட்ட இத்தனை குழப்பங்களை பயன்படுத்தி நாம ஆட்சிக்கு வர்றதை நோக்கி வீறு நடை போடலான்னு அதிமுக நினைச்சா அண்ணாமலை பின்னோக்கி இழுக்கிறார்.
அதை மறுக்க முடியுமா? சார், என்ன சொல்றார்? நான் ஏன் போட்டியிடலைன்னு மே 4ஆம் தேதி சொல்லுவேன். அதை என்னைக்கு சொல்றீங்க? பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிற இந்த நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அண்ணன் ஏதோ வருத்தத்துல இருக்காரு. சாதாரண தொண்டன் புரிஞ்சுக்குவானா மாட்டானா? அப்ப நீங்க இதனால என்ன சொல்ல வர்றீங்க? பிஜேபி தொண்டர்களுக்கு என்ன கத்து தர்றீங்க? என்னை புறக்கணிச்சுட்டா நான் வருத்தத்தில் இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா எப்படி சார்? அண்ணாமலைக்காக வந்த லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறான். இருக்காங்க. அவன் உற்சாகமா வேலை செய்வானா, இல்ல அண்ணன் வருத்தப்படுறாருன்னு கொஞ்சம் தொய்வு வருமா? நீங்களே சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்ப அவர் அதுல இருந்து மீண்டு இப்ப பிரச்சாரத்துல கிளம்பி இருக்காருல்ல சார். சார், கிளம்புற நேரத்துல இந்த வார்த்தை எதுக்காக வெளியில சொன்னீங்க? சார், நீங்க எழுதுனதா ஒரு லெட்டர் 4 நாளா உலா வருது. அது வந்து இருங்க. என்னுடைய இருங்க சார், என்னுடைய கடிதம் அல்லன்னு என்னைக்கு சொல்றீங்க? 5வது நாள் சொல்றீங்க. 4 நாள் தொலைக்காட்சிகள்ல, பத்திரிகைகள்ல இது மாதிரி விவாதத்தை நடக்க விட்டுட்டு 5வது நாள் சொல்றீங்க. எந்த அண்ணாமலை? சரி, எனக்கு சோசியல் மீடியால அக்கௌண்ட்டே இல்லை. அது என்ன ஃபேஸ்புக்கா, அது என்ன வாட்ஸ்அப்பா அப்படின்னு கேட்குற ஆளா அண்ணாமலை? அடுத்த செகண்ட் தெரியும் சார், தான் பேர்ல ஒரு லெட்டர் வெளியில போயிருக்குன்னு. யார் தெரியுமா அது முதல்ல மறுத்தா? சொல்லுங்க, அது யார் மறுத்தா முதல்ல? இது அண்ணாமலையின் கடிதம் அல்ல, ஃபேக். ஒரு யூடியூப் நிறுவனம் சொல்லுது. அதை அண்ணாமலை எங்க போயிருந்தார்? எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அங்க இருந்தே இது என் கடிதம் இல்லைன்னு ஒரு ட்விட் போட முடியும் சார். ஏன் மௌனமா இருந்தார்? சொல்லுங்க சார். 4 நாள் மௌனம் ஏன்? அந்த 4 நாள் அந்த களத்தை அந்த கட்சிக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்தமா என்டிஏவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு துளி கூட அவர் கவலைப்படலையே. ஆனால் அவர் கோபத்துல நியாயம் இருக்கலாம். அந்த லெட்டர் நான் இன்னைக்கு சொல்லட்டுமா சார்? இதுல அத்தனை கருத்துக்களும் அண்ணாமலையுடைய கருத்துக்கள் தான். இன்னும் மே 4 இல்லை, 5ஆம் தேதி அவர் குறைஞ்சபட்சம் சொல்லும்போது நீங்கள் நானும் திருப்பி ஒரு பேட்டியில பேசுவோம். அவர் கேட்ட அந்த சொன்ன அத்தனை கருத்துக்களும் அண்ணாமலை வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். இன்னைக்கு ஏதோ காரணத்தினால 5 நாள் கழிச்சு அதை மறுக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நேர்மை இல்லை. நான் போட்டியிடலைன்னு சொன்னா மிக தெளிவா சொல்லிட்டு அதே கமலாலய வாசல்னு பேட்டி கொடுத்துட்டாருன்னா, பியூஷ் கோயலோ நயினா நாகேந்திரனோ வேட்பாளர் பட்டியல் வரும்போது பாருங்க அண்ணாமலை போட்டிடுறாரா இல்லையான்னு தெரியும். கேட்காதால் எப்படி சார் பட்டியலில் இருப்பார்? சொல்லுங்க சார். கேட்கவே இல்லை, போட்டியிடவே விரும்பல. பட்டியல் வந்தா தெரியும். ஏன் சொல்றீங்க? ஏன் நடிக்கிறீங்க? இந்த குழப்பம் இருக்குல்ல, திமுக அணில மட்டும்தான் குழப்பம் இல்லை, இங்கேயும் குழப்பம். அதே தான் தாவேக்காலையும். நான் தூய சக்தின்னு வந்தார். அவரால் தூய சக்தியோடு அந்த 214 கேண்டிடேட் தன் கட்சியிலேருந்து கொண்டு வர முடியல. நிர்பந்தம் இருக்கு. வளர்ற கட்சிக்கு அது நல்லதுன்னு நான் சொன்னேன். சரி, அப்படியெல்லாம் போட்டு பல பேர் முகத்தில் கரிய பூசினார் விஜய். வேட்பாளர் எனக்கு கிடைக்காதா? எல்லா தொகுதியிலையும் நான் போட்டிருக்கேன், நிரூபிச்சிட்டார். நான் அதை ஏற்றுக்கல ஆரம்பத்தில், அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கல. எப்படியும் அவர்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 10 பேராவது போட்டியிட விருப்பம் தெரிவிப்பான், 5 பேர் சீரியஸாகவே இருப்பான் அப்படின்னு சொன்னோம். அப்படி ஆனது பிறகு அந்த களத்தில் அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு கவனிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும் சார். நம்ம எல்லாம் சொல்கிறோமே 15% எடுத்துருவார், சும்மா அப்படி எடுப்பார். அந்த 15 எப்படி 20 ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறானா, வேட்புமனு ஒழுங்காக ஃபில் பண்ணியிருக்கிறானா, பிரச்சாரத்துக்கு போகிறானா, இல்லை யார் வலையிலையாவது விழுந்துட்டானா? இன்னைக்கு கிடைக்கிற தகவல் குறைஞ்சது 25 தொகுதி இல்லை தாவேக்க வேட்பாளர்கள் விலை போயிட்டாங்க, சிலருடைய கைகளுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ விஜய் எவ்வளோ உஷாராக இருக்கணும்? ஸோ ஒரு அணியிலையுமே பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான். இதில் யாரு அந்த குழம்பிய இந்த குட்டையில் யார் மீன் பிடிக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்பனா இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப குழம்பிதான் போயிருக்கு. அந்த காலம் எல்லா அணிகள்லையும் குழப்பம் சார். யார ராமதாஸ் சசிகலா சேர்ந்து 2 பேர் ஒரு அணி அமைச்சாங்கல்ல, அதுல எத்தனை குழப்பம் பாருங்க. மயிலாடுதுறையில நான் ஒரு கேண்டிடேட் போடும், இல்ல மாத்திக்கிறேங்கிறது, அப்புறம் அவருக்கு இதை விட்டு கொடுத்துட்டேங்கிறது, இதெல்லாம் இயல்புதான். 2 பேர் இருக்கிற அந்த அணியிலேயே இவ்வளவு குழப்பம்னா இத்தனை கட்சிகளை வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கும்? இவ்வளவு ஆசைகள் வச்சிருக்கிற கட்சிகள்கிட்ட எப்படி சமாளிக்கிறதுல சில கோபதாபங்கள் வரும். சார், இப்ப பாத்தீங்கன்னா விஜயினால தங்களுக்கு ஸ்பாயில்ன்ட்டு 2 திராவிட கட்சிகள் இது. இப்ப எடப்பாடியில பாத்தீங்கன்னா அந்த தாவேக கேண்டிடேட்டே அந்த வேட்புமனு பரிசீலனைக்கு வரவே இல்லை. ஏதோ நடந்து 2வது ஏதோ நடக்குது புரியுதா? அப்ப விஜய் இன்னொரு அறிக்கை விட்டுருக்க வேண்டாமா? விஜய் தூய சக்தியாக இருந்தால், அவருக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால், எங்கள் கட்சியினுடைய வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு, அதுல சதி நடந்ததோ தவறு நடந்ததோ நிராகரிச்சிட்டாங்க, சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் விசில் சின்னத்தை பெறுவார், அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். விஜய் இந்நேரம் வாயை திறந்து சொன்னா தானே சார் இந்த பலவீனம் தமிழ்நாடு முழுக்க பரவாம இருக்கும். இதை மட்டும் விஜய் செய்யலைன்னா நீங்க எழுதி வச்சுங்க, அதிமுக அவருக்கும் ரகசிய உறவு இருக்கு, பிஜேபிக்கும் அவருக்கும் ரகசிய உறவு இருக்கு நீங்க சொல்லலாம். சொல்லணும்ல சார். எடப்பாடி சார் உங்களுக்கு நேர் போட்டியாளர் எடப்பாடி. சரி சார், நீங்க முதலமைச்சராக போறீங்க. விஜய் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு பாதி தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டாரு. ஸ்டாலின் ஒரு போட்டியாளர், சீமான் ஒரு போட்டியாளர், 5வது அணி ராமதாஸ் சசிகலா கூட நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் அங்கே வரைக்கும் வாயை திறந்து சொல்லலாம். நடக்குமா நடக்காதோ அவங்க சொல்லக்கூட இல்லை. இந்த மற்ற 3 பேர் போட்டியாளர்னா அந்த 3 பேர் தொகுதியில் நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும்?
இருக்கணுமா கூடாதா? இருக்கணும். விஜய் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்த்து நம்ம அடுத்த பேட்டியில வச்சு கிழிப்போம் அல்லது இதுல பாராட்டுவோம். ஒண்ணே ஒண்ணு சார், நீங்க என்ன சொன்னீங்க? விஜயும் அதிமுகவும் மறைமுகமாக ஒரு இது. இதே வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்குன்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு சொன்ன காரணம் சொல்லுங்க. ஹிந்தி. அடுத்த வரி படிங்க. ம். அதுக்கு அடுத்த பேரா சொல்லுங்க. அதாவது ஆபீசர்ஸ் அதுக்கு இதுல எங்கேயாவது ரகசிய உறவு இருக்கா சார்? ஆ? எங்க சார்? சரி, வெஸ்ட் பெங்கால்கார ஆபீசர்லாம் இங்க வந்திருக்காங்க, வந்து திமுக என்ன வாரி குவிச்சிருவாங்களா? ஒரு சப்ஸ்டான்ஷியல் இருக்கணும். நான் திமுகவுக்கும் பிஜேபிக்கு உறவு இருக்குன்னு சொல்லுங்க, வேற வேற காரணம் சொன்னீங்கன்னா நான் நம்புவேன். ஏன்னா அப்படி கொஞ்சம் இணக்கமா போனாதான் சில காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. எல்லா வீட்லயும் எல்லா முதலமைச்சர்களையும் கை வைக்கிறாங்க, இங்க ஒரு கை வைக்கலையே அப்படிலாம் ஒரு காரணத்தை சார். அதை நீங்க சொன்னா நான் அதை எடுத்துப்பேன். மம்தா சொன்ன காரணம் சொத்தை காரணம். இன்னைக்கு அந்த கட்சியுடைய எம்பி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மம்தா அந்த அர்த்தத்துல சொல்லல. இன்னைக்கும் அந்த உறவு நல்லதா இருக்கு. இருவருமே பிஜேபியை எதிர்ப்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். 2 மாநிலத்திலும் 2 பேரும் ஆட்சிக்கு வருவோம்னு இன்னைக்கு ஒரு எம்பி அவங்க கட்சி சார்பாக ஒரு ட்வீட் பதிவிட்டிருக்கிறார். திமுகவுடைய இதுவே என்டிஏ விசஸ் தமிழ்நாடு சொல்லிட்டு அவங்க சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க பாஜகவை தான் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி இருக்க இந்த 2019, 2021, 2024 இப்படியே பண்ணிட்டு இருந்த மக்கள் ஒன்றுமே தெளிவில்லாதவர்களா தமிழக மக்கள்? சரி, யோசிச்சு ஓட்டு போடட்டும். நம்ம அந்த அட்வைஸை கொடுப்போம். எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடுங்க. அரசியல்வாதிகள் அப்படித்தான். யாருக்கும் இங்கே வெக்கம் கிடையாது. அப்போனா அதாவது எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னே எப்படி களம் இருக்கோ அது பொறுத்து தான் வாக்கு சதவீதம் அந்தந்த கட்சியை வெற்றி பெறும்ட்டு தீர்மானிக்கலாமா? அப்போ கூட வெக்கத்தை விட்டு சொன்னா யாராலையும் அப்படிலாம் கணிக்க முடியாது சார். களத்தை அப்படி ஃப்ளூக்கில் தான் சார் சிலதெல்லாம் உண்மைன்னு தெரியும். நம்ம இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பார்வை பார்க்குறோம். ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி இருக்கு. எத்தனை இடங்கள் திமுக ஜெயிக்குன்னு என்ன கேளுங்க. வெக்கமே இல்லாமல் நான் கையை தூக்கிடுவேன், எனக்கு சொல்ல தெரியாதுன்னு. சார் நம்மளால அதெல்லாம் கணிக்க முடியாது சார். சார். இப்போ ஒன்று, அதாவது கூட்டணிகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த தொகுதியை வச்சு இவங்க திமுக கூட்டணி 62 இடத்தில் வின் பண்ணும், அதிமுக 58 வின் பண்ணும் அப்படின்னு அந்த பிரதான கட்சிகள் அவர்களுடைய சின்னம் இல்லாத போது எதிராளிக்கு அது ஒரு பலமா பார்ப்பாங்க. சரி, வாசன் தானே, நம்ம போட்டு பார்த்துருவோம். ரெட்டை இலையாகவே இருந்தாலும் தாமரையாகவே இருந்தாலும் அந்த வேட்பாளர் இன்னொரு கட்சிக்காரன் போது அந்த நிஜமான அதிமுக காரன் நிஜமான திமுக காரன் வேலை செய்யற மாதிரி அந்த கட்சிக்கு தோழமை கட்சிக்கு செய்ய மாட்டாங்க. அது இயல்பிலேயே வர்றதுதான் ஒண்ணு. அந்த பலவீனத்தை தட்டி பார்ப்பாங்க எதிரணியினர். அது ஸ்டாலினும் அதை பண்ணுவார், எடப்பாடி கலைஞரும் ஜெயலலிதாவும் பண்ண டெக்னிக் தான், அனுபவிச்சு வெற்றியை ருசித்த டெக்னிக் தான். அதே இதுல இப்ப 2 பேரும் குறி வைக்கிறாங்க. இப்ப திமுகவும் அதிமுக 121 தொகுதியில நேரடியா அப்படி இருக்கு. அதுல யாருக்கு பயன் அதிகம்? பயன் இல்ல, வெற்றி பெறுவார் இல்ல, தவிர்க்க முடியாது. அது களச்சூழல் தான் தீர்மானிக்கும். ஆனா அப்போ தோழமை கட்சியில் போட்டியிடுற இடங்கள்ல யாரு அதிக இடங்களை கைப்பற்றுறாங்களோ அவங்க இதுல இப்ப அதுல ஒரு 50 இடம் ஜெயிச்சாரான்னு வச்சுப்போம். ஸ்டாலின் 50 இடம் ஜெயிச்சார் அதிமுகவின் தோழமை கட்சியின் இடங்கள்ல. இங்க நீங்க சொன்ன 120ல 70 ஜெயிச்சா போதும். இதேதான் எடப்பாடிக்கும். அந்த தோழமை கட்சியில் போட்டியிடுற 60 இடம் எடப்பாடி ஜெயிச்சிட்டாருன்னா இங்க 60 ஜெயிச்சா போதும் இல்லையா? இதுதான் நிதர்சனம். 2021 பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 188 தொகுதியில 40 தொகுதி திமுக அதிமுகவிடம் தோற்று போயிருக்கு. அப்பன்னா அந்த ஈக்குவேஷன் இப்ப செல்லாது. ஏன் தெரியுமா? விஜய்ங்கிற ஒரு வரவு வந்திருக்கு. அவர் யாரு கால வார போறான்னு தெரியாத போது நம்ம சீரியஸா அதை பத்தி வாதிக்க வேண்டாம். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு குழம்பிய குட்டையாக இருக்கிறது. எந்த தேர்தல் களமும் அப்படிதான். அதுல அடுத்தவனுடைய பலம் பலவீனம், நம்மளுடைய தவறை மறைக்கிறது, அதை மறைக்க முடியாம தவிக்கிறது, இதைத்தான் குழம்பிய குட்டைன்னு நான் உருவகப்படுத்துறேன். சரிதானா? இதுலதான் ஒருத்தரும் நீந்தி மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை யார் பிடிக்கிறான்னு பார்ப்போம். என் பார்வை திமுக பிடிச்சிருமோன்னு தோணுது. அது சரியா தப்பான தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மே 4ஆம் தேதி தெரியும். மிக்க நன்றி சார். நன்றி.